முளைக்கட்டிய மொச்சைக்காயை வச்சு நாம இப்போ ஒரு அடை ஒன்று செய்ய போறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: முளைக்கட்டிய மொச்சைக்கொட்டை, கருணைக்கிழங்கு, ஊற வைத்த பச்சரிசி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, மஞ்சள் தூள், கல்லுப்பு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை வச்சு நாம எப்படி ஒரு அடை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஊற வைத்த பச்சரிசி, முளைக்கட்டிய மொச்சைக்கொட்டை, கருணைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, கல்லுப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கையால் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவை அரைச்சி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வைக்கணும். 1 மணி நேரம் புளிச்சாலே போதும். இப்போ இந்த மாவு தயாராகிடுச்சு. நம்ம தவாவை சூடு பண்ணிக்கலாம். இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே தடவிக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு அடை மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அடையை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த அடை நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லியை நம்ம இது மாதிரி மேலே கொஞ்சம் தூவினாலும் சரி, சூட்லேயே தூவும் போது நல்லா பிடிச்சிக்கும். அப்படி இல்லைன்னா மாவு கரைக்கும் போதே கருவேப்பிலை சேர்க்கும் போது கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம தூவி விட்டுக்கலாம்.